வணக்கம். இந்த வார வசனம் 2 கொரிந்தியர் 1:10. இப்பொழுதும் தப்பிக்கிறார், இன்னும் தப்பிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். On him we have set out hope. 2 Corinthians chapter 1 verse 10. Thank you. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டோடைய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். வாரம் ஒரு வசனம் என்ற முறையிலே இந்த 306வது வாரத்திலும் கூட 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10 வசனம். இப்பொழுதும் தப்பிவிக்கிறார், இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். இப்பொழுதும் தப்பிவிக்கிறார், இன்னும் தப்பிவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய ஊழிய பாதையிலே எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் பாடுகள் எல்லாம் அனுபவித்தார். அநேக நேரங்களில் அவரை அடித்து துவைச்சி போட்டுட்டு அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி போட்டு போயிடுறாங்க. போன பிறகு கூட அவர் உயிரோடு எழுப்பியிருக்காரு. அதே போல் சாது சுந்தர் சிங் அவருடைய வாழ்க்கை சரிவை எழுதும்போது அவருடைய புத்தகத்தில் சொல்கிறார், அநேக நேரங்களில் சத்துருக்களால்
நான் என்ன செய்ய அடிக்கப்பட்டு போட்டு போயிடுவாங்க, அப்புறமா நான் பிழைச்சிருக்கேன்னு சொல்லிடுறாரு. அவருடைய சொந்த வீட்டிலேயே அவருக்கு விஷம் வச்சு அவரை கொல்ல பார்த்துருக்குறாங்க. ஆனால் அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டும் அவர் உயிரோடு இருந்திருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்துதான் இருக்கு. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் எதுவுமே நம்ப தகுந்ததாக இல்லாவிட்டாலும் கூட உண்மையிலே அது நம்பக்கூடியதாக தான் நடந்திருக்கு இயல்பான வாழ்க்கையில். ஆனி டெய்லருங்கிற ஒரு பெண்மணி ஆண்டவரை அதிகமாக விசுவாசித்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் சொல்லி நினைத்தாராம். சீபத் நாட்டில் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுக்கு பலவிதமான தடைகளை விதிச்சிருந்தாங்களாம். ஆனால் இந்த அம்மா அங்குள்ள மக்களுக்கு எப்படியாவது அந்த சீபத் நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும்னு சொல்லி அதிகமாக விசுவாசித்து அவர்கள் செயல்பட்டு கொண்டே இருந்தார்களாம். ஒரு சமயத்தில் அங்குள்ள ஜனங்களுக்கு பைபிளை அவங்க விநியோகித்து கொண்டு இருக்கும்பொழுது அவரை பிடிச்சிட்டாங்களாம். பிடிச்சவரை ஜெயிலில் கொண்டு போட்டாங்களாம். ஜெயிலில் போட்டு குறிப்பிட்ட நாள் தான் ஜெயிலில் வைக்க முடியும், அதுக்கப்புறம் வைக்க முடியாதுன்றதுனால ஒரு ஆசிரமம் மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வச்சு யாரும் அவங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யக்கூடாது, அவங்க அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாப்பிட கூட கொடுக்கக்கூடாது, வேணால் தண்ணி வேணால் கொடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்களாம். அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பு ரிசித்த அநேக மக்கள், அந்த ஊர் மக்கள் அவருக்கு யாருக்குமே தெரியாமல் கொஞ்சம் சோளம் இந்த பார்லி இப்படியெல்லாம் கொண்டு அவங்களை காப்பாற்றிட்டு வந்தாங்களாம். இதெல்லாம் அறிந்த அந்த ஊர் தலைவி அந்த அம்மா ஒரு நாள் வந்து அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம், அந்த ஆனி டெய்லர்கிட்ட வந்து, வாங்க உங்களை நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், உங்களைய ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இங்கே சொன்னாங்க, நான் ஆசிரமத்தை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிறது அரசாங்க கட்டில் வெளியே வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் உங்களுக்கு வீட்டிலேருந்து நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இந்த அம்மா சமைச்சு அதை நிறைய விஷயத்தை வச்சு இந்த ஆனி டெய்லர் கொண்டு கொடுத்தாங்களாம். ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படி ஒரு உணவை பார்த்த உடனே ஆனி டெய்லருக்கு ரொம்ப ஆசை. உடனே ஆண்டவரே நீ தந்த உணவுக்காக நமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா தான் சாப்பிட்டாங்களாம். சாப்பிட்ட உடனே இந்த கிராம தலைவி இவங்க சீக்கிரமாக விழுந்து செத்துருவாங்கன்னு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே இந்த ஆனி டெய்லருக்கு எதுவுமே ஏற்படவில்லையா. ஒன்று ரொம்ப ஆச்சரியம், என்ன எவ்வளோ பெரிய பயங்கரமான கொடிய விஷயத்த நம்ம கலந்து கொடுத்தா இந்த அம்மா உயிரோடு இருக்காங்களேன்னு சொல்லி உண்மையாகவே முடியும். அவங்களுடைய ஆண்டவர் பெரியவர் தான் உண்மை. நான் உங்களை கொல்லணும்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த விஷத்தை வச்சு, ஆனால் அந்த விஷம் என்ன செய்யல, வேலை செய்யலை, உங்களுடைய ஆண்டவர் என்ன செய்வார், காப்பாற்றி கொண்டாருன்னு சொல்லி அந்த கிராம தலைவி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்க, இன்றைக்கும் இது போல் எவ்வளவோ சம்பவங்கள் உலகத்தில் நடக்க தான் செய்யுது. நாம வீடுகளில் நல்லா இருந்து நல்லா சாப்பிட்டு நல்லா தன்னலமாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், புதிதாக ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தின் மக்களாலும் அவருடைய சமூகத்தின் மக்களாலும் பல விதமான காரியங்களாலும் துன்பப்படுத்தப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானதாக இருந்து பவுல் சொல்வது போல ஒரு எல்லா பிரச்சனைகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து பாடுகளிலிருந்து நம்மை தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆகையினால ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம பயப்படவே கூடாது. ஆண்டவர் நமக்காக எல்லா காரியங்களும் செய்வார். நம்முடைய உயிரை படைத்தவர் அவர். அப்போ பாதுகாக்கிற பொறுப்பை அவர் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்காக வாழ்வோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமாம். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின்